மாடுகளுக்கு உண்ணி பிரச்சனை இருக்கா, அது எப்படி குணப்படுத்தலாம்னு இந்த வீடியோ நான் சொல்றேன். எப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல உண்ணிகளை எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க கட்டுத்தறியை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்க கட்டுத்தறியை வந்து சுத்தப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம மாடுகளை முடிந்த அளவுக்கு தினமும் குளிப்பாட்ட முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3 முறையாச்சும் குளிப்பாட்ட முயற்சி பண்ணுங்க. இந்த உண்ணிகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, மாடுகளுக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து எடுத்துட்டு மாடுகளுக்கு சத்து போகாம ஆக்கிரும். இதனால உங்க மாடுகளுக்கு வந்து உண்ணி காய்ச்சல் ஏற்படும். இதனால உங்க மாடோட பால் உற்பத்தி வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாம கன்று வளர்க்குறீங்கன்னா கன்றோட வந்து வளர்ச்சியை வந்து கம்மிப்படுத்தும். இதை நம்ம வீட்டு முறையில எப்படி குணப்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து சூடம் எடுத்துக்கோங்க. சூடத்தை வந்து நல்லா பொடியா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதோட வேப்பனையை மிக்ஸ் பண்ணி மாடுகளுக்கு எங்க உண்ணி இருக்கோ அங்க அப்ளை பண்ணிட்டு வரவாசி உண்ணிகள் வந்து கட்டுப்படும். ஆனா இந்த இயற்கை மருந்து வந்து ரொம்பலாம் வேலை செய்யாது, ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மருந்து வந்து சஜஷன் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அமிட்ராசின்னு கீழே கொடுத்துருக்க, மறக்காம பாருங்க. இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா, 2 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணி எடுத்து மிக்ஸ் பண்ண தண்ணியை வந்து துணியால தொட்டு மாடுகளுக்கு எங்க உண்ணி இருக்கோ உடம்பு ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிட்டு மாடை ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நக்காம பார்த்துக்கோங்க. இது எப்படி பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு 2 கயிறு போட்டு கட்டிடுங்க. இப்படி பண்றவாசி உங்க மாடுகள் வந்து நக்காது. இதுக்கப்புறம் மாடை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு குளிப்பாட்டி விடுங்க. குளிப்பாட்டி விட்டதுக்கு அப்புறம் உங்க மாடுல உள்ள 60% உண்ணிகள் வந்து செத்து போயிடும். 40% எப்படி குணப்படுத்தலாம் பாத்தீங்கன்னா, திரும்பி மாடை குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் மாடை நல்லா வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறம் திரும்பி அந்த அமிட்ராசின் அந்த தண்ணியில கலந்தோம் பாத்தீங்களா, அதை எடுத்து திரும்பி உங்க மாடு உடம்புல தடவி விட்டுருங்க. இது போல ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி குளிப்பாட்டி விடுங்க. இது மாதிரி 3 வாட்டி பண்ணிட்டு வரவாசி உங்க மாடுகள் உடம்புல இருக்கக்கூடிய உண்ணிகளை வந்து ஈஸியா குணப்படுத்தலாம். இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.